எனக்கு ரொம்ப பெரிய ஆசையெல்லாம் இல்லை. வண்டி வாங்கணும். அவ்வளோதான். ஏன்னா, நான் சின்ன பிள்ளையா இருக்கையிலேருந்தே எங்க அப்பா வந்து சைக்கிள்ல தான் போவாரு. எங்கே போனாலும், வெளிய போனாலும் சரி, சந்தைக்கு போனாலும் சரி, சைக்கிள்ல தான் போவாரு. சைக்கிள்ல போய் தான் எங்கள படிக்க வச்சாரு, எங்கள வளர்த்தாரு, எல்லாமே பண்ணாரு. அதனால எங்க அப்பா சைக்கிள்ல போனாரு, நான் பைக்ல போணும். அதான் என்னோட ஆசை. அவ்வளோதான். இந்த ஆசைக்காண்டி தான் பைக் எடுத்தேன். ஸ்ப்ளெண்டர் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் வேலைக்கு போனேன். ஒர்க் ஷாப், புல்லட் ஒர்க் ஷாப் போனேன். அந்த ஷோரூமில் போயிட்டு, அங்கே போயிட்டு புல்லட் ஓட்டி, புல்லட் மேலே ஒரு ஆசை வந்துச்சு. புல்லட் எப்படியாவது வாங்கி ஆகணும்டா. சொத்தை வித்தாதும் புல்லட் வாங்கணும்னு ஒரு ஆசை. புல்லட் வாங்கி நம்ம சொந்தமாக புல்லட் ஓட்டணும்னு ஆசை. அதே மாதிரி புல்லட்டும் வாங்கினேன். புல்லட் வாங்கி இப்போ புல்லட் ஓட்டிகிட்டு இருக்கேன். என் மகள்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி புல்லட் வாங்கியிருக்கேன் சுபி அப்படின்னு. அப்போ என் மகன் என்ன சொன்னிச்சுன்னா, சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் ஒரு கிஃப்ட் கொடுத்துச்சு. என்னென்னா, கிட்கேட் சாக்லேட்டு தான். ஆனால் அந்த சாக்லேட்டு கையில் வாங்கல, தங்கம் வாங்குற மாதிரி இருந்துச்சு. சூப்பர்ப்பா வண்டி வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கிஃப்ட் கொடுத்துச்சு. அப்போ நான் வந்து தேங்க்யூன்னு கூட சொல்லலை. ஏன்னா என்ன சொல்கிறேன்னு தெரியல, அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டேன், உறைஞ்சி போயிட்டேன். இப்போ சொல்கிறேன், தேங்க்ஸ் சுபி.